ஹலோ கைஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி வந்து ட்ரேடிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ எப்பவும் போல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் பையிங் வந்து நம்ம எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் அப்படின்றது ஒன்று நம்ம பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது கிடையாது, ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நிறைய பேர் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நம்ம வந்து ஆப்ஷன் பையிங் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து எக்ஸ்பைரியில் மட்டும் வந்து பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பைரினா எப்படின்னா புதன் வியாழன் இந்த 2 நாட்கள் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம் வீக்கில். ஓகே, மற்ற டேஸ் வந்து நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னு வந்தால் எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் தான். ஓகே. ஸோ நிஃப்டியில் வந்துட்டு நம்ம வந்து 2 லாட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஆர்டர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். என்ன அப்படின்னா இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகாத ஆர்டர்ஸ் நிறையா இது. ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேன்சல்டு. ஏன்னா நம்ம ஸோ ஒரு 75 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஆப்ஷன் பையிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் கரெக்டாக? ஸோ நிஃப்டி பிஇ 17,700 பை பண்ணியிருக்கோம். எவ்வளோனா 2 லாட் 100 குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ என்ன ப்ரைஸ்னா 51. ஓகே. ஸோ அந்த ப்ரைஸில் தான் வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம். டோட்டலாக அது கிடைச்ச ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ண ப்ராஃபிட் வந்து 6,480. ஸோ 51 ரூபாவில் நீங்கள் வந்துட்டு 100 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 5,000 தான். ஓகே. ஸோ 5,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு 6,480 வந்து ப்ராஃபிட் வந்துருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன் செல்லிங். கிளியரா? ஸோ இது நம்ம எப்பவும் போல் வீக்லி ஆப்ஷன் செல்லிங். இது நம்ம வந்து ஹோல்டு பண்ணி தான் பண்ணுவோம். ஓகே. இதில் வந்து நம்ம புக் பண்ண ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 7,050 ரூபா. இப்போ ஆப்ஷன் செல்லிங்கிறீங்க ப்ரோ, இதுக்கு எவ்வளோ ப்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட நம்ம ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கு 1.4 லேக் இல்லை 1.5 லேக் வந்து ஒரு லாட்டுக்கு வந்து நமக்கு வந்து வேணும். ஓகே. ஸோ ஆப்ஷன் பையிங் மாதிரி இருக்காது. ஸோ அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட புட் வந்து 2 லாட் வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு லாட் வந்து ஸ்டில் நம்ம வந்து ஹோல்டு பண்ணியிருக்கோம். கிளியரா? ஸோ ஆர்டர்ஸ் பார்த்தா தெரியும். பேங்க் நிஃப்டி இங்கே ட்ரிகர் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி 40,300 புட்டு. ஸோ 50 குவான்டிட்டி. ஓகே. 2 லாட் வந்து 154 ரூபா அந்த ப்ரைஸில் வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ டார்கெட் வந்தோன்னா நம்ம டார்கெட்டில் ஒரு லாட் எக்ஸிட் பண்ணிட்டு ஒரு லாட் வந்து நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ இது நாளைக்கு வந்து ஹோல்டிங்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,500. ஓகேவா? ஸோ 13.5 இந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்ம புக் பண்ண ப்ராஃபிட்ஸ். ஸோ அந்த மேலே இருக்க 6,500 வந்து நான் சேர்க்கலை. ஏன்னா அது வந்து நம்ம இப்போ ஹோல்டிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து ட்ரேடில் புக் பண்ணால் தான் அது எவ்வளோன்றது நமக்கு தெரியும். இது ஒன்று. ஸோ அடுத்து நம்மளோட இன்னொரு ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா 26,700 இருக்குது. ஓகே, சம்திங் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். கீழே இது வந்து பார்த்தீங்கன்னா 17,850 கால். இது வந்து ஆப்ஷன் செல்லிங். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 4,457 ரூபா வந்து ப்ராஃபிட் ஆப்ஷன் செல்லிங். கிளியரா? நிஃப்டியோட ஆப்ஷன் செல்லிங்கான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 லேக் இல்லை 1.1 லேக் வந்து ஒரு லாட்டுக்கு வந்து வேணும். ஓகே. ஸோ நம்ம இங்கே ஒரு லாட் தான் வந்து பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பை 17,750 புட்டு. இதில் நம்ம புக் பண்ண ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7,930. ஓகே. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா புக்குடு ப்ராஃபிட்டு. ஸோ மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் இருக்கும் இல்லையா? இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸு மார்ச் கான்ட்ராக்ட். ஓகே. ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஆக்சுவலாக இந்த ட்ரேட் எடுத்திருந்தோம். பழைய ஹோல்டிங்ஸ் அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஆர்டர்ஸில் வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு இங்கே கரெக்டாக. ஸோ நிஃப்டி மார்ச் கான்ட்ராக்டை 2 லாட் வந்து செல் பண்ணியிருக்கோம். 17,814 செல் பண்ணியிருக்கோம். ஒரு லாட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்தாச்சு. 17,677 வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6,000 சம்திங் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம் ஒரு லாட்டுக்கு. ஸோ இன்னொரு ஒரு லாட் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்கில் இருக்குது. ஸோ இங்கே குவான்டிட்டி காட்டுது இல்லையா? ஹோல்டிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ டோட்டலாக ஒரு 30,000க்கு மேலே வந்து நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம் ப்ராஃபிட்டு. ஸ்டில் என்ன பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் வந்து செல் வந்து ஒரு லாட் ஹோல்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட புட் பை வந்து ஒரு லாட் வந்து ஹோல்டிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தவுட் யூஸிங் கிராஃப், வாட்சிங் கிராஃப். ஓகே. ஸோ அதுதான் முக்கியம். நம்ம வந்துட்டு கிராஃப் பேட்டர்ன்ஸோ, இண்டிகேட்டர்ஸோ, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ கிராஃபை மானிட்டர் பண்ணணும், ஸோ பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஓகே. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்துட்டு மொத்தமாக ட்ரேடிங்க்கே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிற டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே. நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. உங்களோட என்ன சொல்கிறது, மேத்தமெட்டிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்ஸ் கால்குலேஷன் என்னால் கொஞ்சம் வேகமாக பண்ண முடியும் அப்படின்னா பெரிய லெவல் மேக்ஸ் கால்குலேஷனாக கிடையாது. ஜஸ்ட் ஒரு கூட்டல் கழித்தல் அதுதான். ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்னால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட ஒர்க் முடிஞ்சிடும்.
இல்ல நான் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுவேன். நான் கொஞ்சம் மெதுவா தான் மேக்ஸ்லாம் வந்து பண்ணுவேன்னா, உங்களுக்கு ஒரு 1 ஹவர் டைம் எடுக்கும். ஓகேவா? ஆனா இன்னொன்னு ஒண்ணு நம்ம மார்க்கெட் ஹவர்ஸ்ல நம்மளோட அனலைசிங் வந்து கம்மி. ஸோ நம்ம வந்து எப்பவுமே ஈவினிங் தான் வந்து அனலைஸ் பண்ணுவோம். நாளைக்கு என்ன ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்றது. ஸோ அதோட முக்கியமான ஒண்ணு, அ நெறைய பேர் வந்து மார்க்கெட்ட பிரெடிக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவீங்க. மார்க்கெட்ட பிரெடிக்ட் பண்ணி தான் ட்ரேட் எடுப்பீங்க. ஓகேவா? மார்க்கெட்ட யாராலயுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது காய்ஸ். ஓகே. அத வந்து உங்க மைண்ட்ல வந்து நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆ ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்டினியூவா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்றேன். ஓகே. ஆ ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குன்ட்டு வந்து ஒரு டீமோ, ஸோ எடிட்டரோ, கேமராமேனோ அந்த மாரிலாம் யாருமே கிடையாது. நான் வந்து இண்டிவிஜுவல். ஸோ நான் ஒரு ஆள் தான் வந்துட்டு இந்த வீடியோஸ் வந்து எடுக்கிறது. ஸோ நான் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றது, யூடியூப்க்கு வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்றது, அத எடிட் பண்றது, அது போக வந்து ட்ரேடு நான் தான் வந்து எடுக்கிறது. அது போக நமக்கு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் மந்த்லி இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸ் போவோம். அது போக வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்கிறப்போ, ஸோ அத கிளியர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அடுத்த ஸ்ட்ராட்டஜில என்ன அப்டேட் பண்ணலாம்? ஸோ அடுத்து புதுசா என்ன செக்மெண்ட்ஸ் பண்ணலான்ற ரிசர்ச் ஒர்க் இருக்கு. ஸோ அது போக ஃபேமிலி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்படி நெறைய விஷயங்கள் இருக்கிறதுனால, என்னால பார்த்தீங்கன்னா, YouTubeல வந்து கன்டினியூவா அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி, ஸோ வீடியோஸ் அப்லோட் பண்றதுல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஓகேவா? ஸோ அத டைம் வந்து பத்தல ஆக்சுவலா. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்றேன். நெறைய பேர் WhatsAppல கேட்டிருந்தீங்க. ப்ரோ உங்க வீடியோஸ் கன்டினியூவா அப்லோட் பண்ணுங்க. அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு. ஆ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் YouTubeல வந்துட்டு வீடியோஸ் ரெகுலரா அப்லோட் பண்ண நான் வந்து ட்ரை பண்றேன். ஒரு வீக்லி வந்து 3 வீடியோஸ் மேக்ஸிமம் 3 வீடியோஸ் 1 வீக்ல வந்துட்டு நான் அப்லோட் பண்றதுக்காக ட்ரை பண்றேன். இன்னும் நெறையா உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்ஸா இருக்கட்டும், ஒரு அவேர்னஸா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோஸா வந்து போஸ்ட் பண்றேன். ஓகேவா? அதுபோக நம்ம YouTubeல வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவா இருக்க மாட்டோம். இன்னும் வந்து நீங்க நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு நம்ம Instagramமோட வந்து லிங்க் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம Instagram வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்டிவா இருப்போம். அதுல வந்துட்டு உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் ரெகுலரா வரும். YouTubeல வந்துட்டு நம்ம வந்து அவ்வளவா ஆக்டிவா இருக்க மாட்டோம். ஸோ இனிமேல் வந்துட்டு ஆக்டிவா இருக்க ட்ரை பண்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் கைஸ். பாய்.